ஹாய் ஜூடி. ஹாய். தீபாவளிலாம் செலிப்ரேட் பண்ணிட்டியா? என்ன பண்ண தீபாவளிக்கு? வெடி வெடி வெடிச்சேன். வெடிச்சியா? ஆமா. பெரிய வெடியா சின்ன வெடியா? பெரிய பெரிய என்னென்ன வெடி வெடிச்ச? லட்சுமி வெடி வெடிச்சேன். சரி. சங்கு சக்கரம். ம். அப்புறமா நிறைய பெரிய ரொம்ப ரொம்ப சவுண்ட் கேட்கல அந்த வெடிலாம் வெடிச்சதுக்கு பேர் தான் தெரியாது. சூப்பர். வெடி வெடிச்சதுன்னு சவுண்ட் நிறைய கேட்டுச்சா? ஆ. அந்த சவுண்டில் வந்துட்டு நம்ம கத்தண்ட ஹேண்ட் ரைட்டிங்லாம் மறந்துட்டியா? இல்ல. ஞாபகம் வச்சிருக்கியா? சரி, ஓகே. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தது சென்டென்ஸ் எழுத கத்துட்டோம், ரைட்டா? ஸோ நம்ம கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம வந்து சென்டென்ஸ் எழுத கத்துக்கிட்டு. இப்போ மை நேம் இஸ் ஜூடித் கிஃப்டி, அதை மட்டும் நீ ஓனா எழுது. சென்டென்ஸ் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸ் போயிடலாம் இன்னைக்கு. ஓகே, சொல்லிட்டே எழுது. மை M Y my name M A பேன் எந்த முடிக்குது M E my name is Judith. J U D D I T H Judith. எழுது. Gifty. G I F T Y Judith. Gifty. இந்த இடத்துல கொஞ்சம் சொதப்பிட்டேன். வேற பேனா யூஸ் பண்ணி இந்த ஜூடித்தை மட்டும் கரெக்டாக எழுதுங்க. பேனா டபுள் டைம்ஸ் எழுதும்போது எனக்கு சரியாக எழுதுல. எனக்கு எழுதுது தானே? சரி, எழுது. ஜூடித் மட்டும் எழுது. இது ஓகே. கனெக்டிங் இஸ் குட். ஜேயு டிஐடிஹெச் மட்டும் திரும்ப எழுது. பேனா எழுதுதா கரெக்டா? ஆ இல்லையா? என்னடி இருக்கு? Green பேனா வேணும். Green. J U D I T H Judith. Judith. சூப்பர். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கர்சிவில் ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி எழுதுகிறோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி எழுதுகிற லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணிட்டோம், கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ஸ் கற்றுக்கணும், சரியா? கேபிட்டல் லெட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போ ஒரு சென்டென்ஸில் ஒரு முக்கியமான வேர்டு வந்துட்டு நம்ம பிகின் பண்ணுறது அப்படின்னாலும் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்? கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். கர்சிவ் கேபிட்டல்ன்றது நம்ம ஸ்மால் லெட்டர்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக டிஃபர் ஆகும். ஸோ அதனால இப்போ நம்ம கற்றுக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? ஏ. பாருங்க, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே போய் நிப்பாட்டி பின்னாடி வந்து ஏ. ஏ வந்து நிறைய மெத்தடில் போடலாம். எப்படின்னா இதே ஸ்ட்ரோக்ஸ் தான் நமக்கு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு வரப்போகுது, ஓகேவா? இங்கே பாருங்க, இந்த மெத்தடில் ஏ போடுங்க. இப்படியும் போடலாம் ஏ, அல்லது இப்படியும் போடலாம். உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பாரு. போடு. இதில் போடாத, ஒட்ட போடு. ஏன் பாரு, என் பேனா பாரு. What?
ம் எங்கே க்ரீன் பென் யூஸ் பண்ணுங்க. க்ரீன் பென்னை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஏ யூஸ் பண்ணி கேபிட்டல் யூஸ் பண்ணி ஒரு வேர்டு எழுதலாம். அனிமல், ஆப்பிள், ஆர்ட். சும்மா ஏதோ ஒரு 3 வேர்ட்ஸ் மட்டும் எழுதுங்க. நமக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று நம்ம இந்த ஏ யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணலாம், அல்லது இந்த ஏ யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அனிமல், இன்னும் 2 வேர்ட்ஸ் எழுதுங்க. லெட்டர்ஸ் இப்போ தான் உங்களுக்கு ஃபுல் ப்ளெஜராக முடிஞ்சிருக்கும். பார்க்குறதுக்கு நீட் அண்ட் குட்டாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த லெட்டர் பாருங்கள். மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே இறங்கி இப்படி வந்து பி. பிஏ இப்படி எழுதலாம். உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீ வந்து சூஸ் பண்ணிக்கோ. சூப்பர். இப்போ அதை யூஸ் பண்ணி சில வேர்ட்ஸ் எழுதலாம். பேண்ட், பவ், ஈஸியாக இருக்க கேபிட்டல் லெட்டர். எதையாச்சா காமிங்க. சூப்பர். இப்போ நம்ம அடுத்த லெட்டர் போகலாம். சி. சி. மேலேருந்து சி. இங்கே பாருங்க. கரெக்டா? நேராக போடுங்க. ஏன் காமி? அதை யூஸ் பண்ணி 2 வேர்ட்ஸ் எழுதலாம். கேட், capital, சொதப்பிட்ட. ஏன் சி தப்பாச்சே. திரும்பி எழுது. என்ன கஷ்டம் உனக்கு? எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோ, கேபிட்டல் லெட்டரும் ஸ்மால் லெட்டரும் ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணி எழுதக்கூடாது. கேபிட்டல் எழுதி கொஞ்சம் கேப் போட்டு அடுத்து வந்து ஸ்மால் லெட்டர். இந்த இதுக்கு நம்ம கேப்பு. இப்படி வச்சு எழுதுமா? இப்படி வச்சு எழுதுங்க. சி நான் எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். 4 லைனையும் யூஸ் பண்ணியிருக்கேன். 4 லைனையும் யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கே பாரு,
இங்கேருந்து போய் இப்படி வந்து இப்படி முடிச்சிருக்கேன். இங்கேருந்து போய் மேல் லைனை டச் பண்ணி இப்படி. இங்கேயே முடிங்க. ஏன் உனக்கு வந்துட்டு திரும்ப போய் அந்த லைன் இந்த லைனை ஏன் டச் பண்ணுற? இந்த 2 லைனில் முடி. நான் எழுதியிருக்க எதுவுமே வந்துட்டு திரும்ப லைனை டச் பண்ணலையே. இதுதான் கரெக்டு. எழுது. கேரட். கேட் ஓகே. கேரட். எழுதி பார்க்கணும். கேபிட்டல் சி. What is this? Carrot என்ன ஸ்பெல்லிங்? சி. இது ஏவாது. சரியா? சூப்பர். இப்போ நம்ம 3 லெட்டர்ஸ் முடிச்சிருக்கோம். 1 ஏ பி சி. இதில் போட்டிருக்கிற மாதிரி ஏவை இப்படி கூட போட்டுப்போம். சரியா? ஏ பி சி இந்த 3 மட்டும் திரும்ப ஒரு டைம் எழுதுங்க. B. கற்றுக்கிறது மறதி வருது. சி. ஏன் இவ்வளோ தடுமாற்றம்? திரும்ப தப்பு இல்லாமல் அடுத்த லைனில் திரும்ப எழுதுங்க. ஏபிசி 3. கேபிட்டல் லெட்டர் எழுதும்போது தான் நம்மளுடைய ரைட்டிங் ரொம்ப அழகாக இருக்கும். சூப்பர். ஓகே ஜோடி. ஸோ இன்னைக்கு நம்ம கேபிட்டலில் 3 லெட்டர்ஸ் கற்றுருந்தோம். என்னென்ன லெட்டர்? ஏ பி அண்ட் சி. இதை எந்த அளவு முடியுமோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. சிக்கும் சியில் தான் ரொம்ப தடுமாறினேன். பி வந்துட்டு ஓகே. பட் நம்ம எழுதி பார்த்தா இந்த மிஸ்டேக்ஸ் வந்துட்டு ரெக்கவர் ஆகிடும், ப்ராக்டிஸ் ஆகிடும். ஓகே. ஷால் வி ஃபினிஷ் வித் திஸ்? சே தேங்க்யூ.